ஆண்டவரும் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். இந்த நல்லது ஒரு காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய திட்டங்கள் வேறு, கர்த்தருடைய காரியங்கள் வேறு. நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுவோம். ஆனால் தேவன் சொல்கிறார் என்னன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லைன்னு சொல்லி நாம் கொஞ்சம் அப்படியே நம்ம மட்டுப்படுத்தி நம்மே அப்படியே தாழ்த்தி இருப்போம். ஆனால் தேவன் ஆண்டவர் தாழ்மையில் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம பாதுகாத்து நடத்தும். தேவ ஜனமே, ஒரு முக்கியமான வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 3 அதிகாரம் தான் உண்டு. ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். நீங்கள் நேரம் இருக்கும்போது முழுமையாக அந்த 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை அந்த வார்த்தைகள் நிமித்தமாக பலப்படுத்துவார். அநேக அற்புதமான வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு அந்த அதிகாரத்தில் உண்டு. அதனால் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் பாருங்கள் எப்படி இந்த காரியங்களை இங்கே துவக்கிறார். 17வது வசனத்தில் பார்க்கும்போது முதலாவது நான் ஆங்கிலத்தில் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். The Lord thy God in the midst of thee. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் சொல்லி. Is mighty, he will save, he will rejoice over thee with joy. He will rest in his love, he will joy over thee with singing. ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்க. தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 17வது வசனத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இது ஏன் இந்த 17வது வசனத்தில் மாத்திரம் எழுதியிருக்கிறார்? இப்படி இதற்கு பின்பதாக பல வசனங்கள் உண்டு. இதில் குறிப்பிடப்பட மையப்படல. அதெல்லாம் நமக்கு இந்த நாளில் தேவையில்லை. இந்த நாட்கால நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம விவாதித்தோம் இல்லை அது பற்றி பேசணும், நமக்கு நேரம் அதிகமாகிடும். அதனால் நமக்கு காரியங்கள் மாற்றப்பட்டு நம்ம பேச வேண்டியதாகிடும். தேவ சமூகத்தில் பாருங்கள், ஆண்டவர் இந்த செப்பனியா எப்படி எழுதுகிறார்ன்ற பட்சத்தில் ஆண்டவருடைய வசனத்தை எப்படி சொல்லுகிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். முதலாவது பாருங்க, அவர் வல்லமை உள்ள, இஸ் a mighty God. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லவர். அப்படி நம்ம தேவனை புகழ்கிறோம்ல, ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தேவனை உயர்த்தப்படுகிற ஒரு வார்த்தை. தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லவர், அவர் ரட்சிப்பார்னு சொல்லி அடுத்த ஒரு காரியத்தில் எங்க சொல்றாரு, அவர் ரட்சிப்பார். He is the salvation God. Salvation belongs to him. In another word we can say it, he will save us. தேவன் நம்ம என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார், மீட்கிறார்னு சொல்லி. பாவத்திலிருந்து, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து, தேவன் அருவருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா? மீட்டு கொள்ளுகிறார். என்ன கருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்ம என்ன பண்றாரா? மீட்டு கொள்ளுகிறார். நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிறார்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் காரியம் வேணும். ரட்சிப்பு என்றால் வெறும் ரட்சிக்கப்படுகிறது சால்வேஷன் மாத்திரம் கிடையாது. ப்ரொடெக்டிங், சேவிங். தேவன் நம்ம மீட்கிறது, பாதுகாக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ரட்சிக்கிறார்னு சொல்லப்படலாம். அதனால இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வல்லவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். தேவன் நம்ம மேல மகிழ்ந்து இருப்பார், நம்ம பேர்ல எப்படி இருப்பார்? மகிழ்ச்சியா இருப்பார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் நம்ம மேல மகிழ்ச்சியா இருப்பார். இந்த காரணத்தில் இந்த வசனத்தை பார்க்கிற உங்க பேரில கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறாராம். ஒருவேளை நான் துரதிர்ஷ்டவாதி, நான் கைட்டு செய்கிற காரியம்லாம் ஒன்றுமே வாய்க்கிறதில்ல, எனக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், நான் இந்த காரியத்தை ஈடுபடுறதே இல்லை, இதை செயல்படுறதே இல்லை, ஏன்னா அது நான் கை வச்சாவே ஃபெயில்யூர் தான், கை வச்சாவே தோல்வி தான். இல்லை, உங்கள் பேரில் கர்த்தர் மகிழ்ந்துருவேன். என் பேரில் எந்த அதிர்ஷ்டம் கிடையாது. சில பேர் சொல்லுவேன், என் பேருக்கு அதிர்ஷ்டமே இருக்கிறது இல்லை, எப்பவுமே எனக்கு எப்பவுமே இது வர்றதே கிடையாது.
எப்பவுமே நான் கடைசி தான். இல்லை அம்மா, கடைசி இல்லை. ஆண்டவர் உன் பேரில் மகிழ்ந்து இருக்கிறார். அதனால நீ கடைசி என்பதான காரியம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தின்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் முன்வைத்து மேலே உயர்த்தி பார்க்கறது தான் ஆண்டுடைய பிரகாரம், ஆண்டுடைய திட்டங்கள். அதனால இங்கே அந்த வசனத்தை நாம் நிறைவு பெறுவோம். உன் பேரில் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி. அப்போ என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இந்த வசனத்தில் இந்த செப்பனியா எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம் பேரில் மகிழ்ந்து இருக்கிறார், களி கூறுகிறார், நம் பேரில் சந்தோஷமா இருக்கிறாரு, நம்மை நேசிக்கிறாரு, நம்ம ரட்சிக்கிறாரு, நமக்கு கேடகமாக இருக்கிறார், நமக்கு பலனாக இருக்கிறார், நமக்கு வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி பல காரியத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்வேன், the Lord is there with you. ஆண்டவராக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இருக்கும்போது பிரச்சனை இருக்காது, ஆண்டவர் இருக்கும்போது தோல்வி இருக்காது, ஆண்டவர் இருக்கும்போது வறட்சி இருக்காது, ஆண்டவர் இருக்கும்போது கண்ணீர் இருக்காது, ஆண்டவர் இருக்கும்போது கவலைக்குள்ள நீ போக மாட்ட, ஆண்டவர் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தொந்தரவு வருகிற சூழ்நிலை டிஸ்டர்பிங் காரியம் இருக்கவே இருக்காது. காரணம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ் தேர் வித் யூ. ஆண்டவர் உன் பக்கத்தில் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாத. கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாக்கிறவர், உதவி செய்கிறவராக இருக்கிறார். கருமையான தேவஜனம். இதுதான் செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அந்த மனுஷன் கோட்டிட்டு எழுதப்படுகிற ஒரு திருக்கு தரிசன வார்த்தை. இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக இருக்காதா? மேன்மை கொண்டு வராதா? நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதம், நிச்சயமாக மேன்மை கொண்டு, நிச்சயமாக தேவன் உயர்த்தி நடத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையவே கிடையாது. கர்த்தனை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், உமக்கு நன்றி. செப்பனியா 3:17 பிரகாரமாய் the Lord is there with us. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் வல்லவர், அவர் ரட்சிப்பார், அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் நிமித்தம், அவர் எங்கள் நாமத்து நிமித்தம் எங்கள் பேரில் அவர் மகிழ்ந்து இருக்கிறார், களி கூறுகிறார்னு சொல்லி நாங்கள் பார்த்து இருக்கிறோம். இந்த கால நேரத்தில் வேதனை, கண்ணீர், கவலையோடு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் கூட இருக்கிறஎன்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற நம்புகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.